பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அளித்திருந்த ஒரு பேட்டியிலே தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி ஆகியோரை கடுமையாக தாக்கியும் விமர்சித்தும் பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று காலை அவர் நியமித்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவரான முகுந்தன் பரசுராமன் அவர் கட்சி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ராஜினாமா கடிதத்திலே கட்சியினுடைய எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என்ற விதமாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது. டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாலும் கட்சி இப்பொழுது முழுமையாக அன்புமணி ராமதாஸுடைய கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அழைத்திருந்த ஒரு மாவட்ட செயலாளர்கள் கட்சி கூட்டத்திற்கு பலர் கலந்து கொள்ளவில்லை என்று பரவலாக பேசப்படுகிறது. கட்சி கிட்டத்தட்ட முழுவதுமாக அன்புமணி ராமதாஸுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதே வேளையிலே கட்சிக்குள் இருக்கும் இந்த குழப்பம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்றவரை தொடரும். அதே போல மற்ற கட்சிகள் இப்போது கூட்டணியிலே இவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.